பெட்டிக்கடையில் உருவான காதல் சிறுகதை இது தொடர்கிறது. ஓவியாவும் தன்னுடைய தோழிகளும் தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் குழிப்பணியார கடையில் எல்லோரும் கூடி கலகலப்பாக பேசி கொண்டிருக்கிறார். ஏய் ஓவியா, ஏய் என்னடி குழிப்பணியாரம் சாப்பிட்லாம், இன்றைக்கெல்லாம் காலேஜ் ஜாலியாக இருந்துச்சுல, முதல் நாள் இல்லை, முதல் நாள் ஜாலி தாண்டி இருக்கும், போக போகத்தானே தெரியும். பேசிக்கொண்டே குழிப்பணியாரம் சாப்பிடுகிறார்கள். உடனே கவினும் அவருடைய நண்பர்கள், புதிய நண்பர்கள், அப்பொழுதுதான் எல்லாம் கல்லூரியில் சேருகிற, முதலாம் ஆண்டு முதல் நாள் கல்லூரி. டேய் மச்சி, வாடா வாடா வாடா, நம்ம எல்லாம் என்னடா எல்லாம் நம்ம இதுக்கு போகலாம், பஸ் ஸ்டாண்டில் குளிப்பநேரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாரு, எல்லாம் நம்ம மக்கள் தாண்டா, எல்லாம் வாடா 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 என்று எல்லோரும் அங்கே அவனுங்களும் கூடிவிட்டார்கள். கூடியது ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக, நீ இந்த காலேஜ், நான் இந்த காலேஜ் தான், தருமபுரி ஆர்ட்ஸ். ஓ அப்படியா, எல்லாம் இன்றைக்கி எல்லாம் அங்கேயே கூடியிருக்கோம், ஜாலியாக இருந்துச்சா? எல்லாம் ஜாலியாக இருந்தது. நான் முதல் நாள் ஜாலியாக தான் இருக்கும், போக போக தானே தெரியும், இன்றைக்கி தானே எல்லாம் கால் எடுத்து வச்சுருக்கோம். இப்படி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு அந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும், அந்த கல்லூரி மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லோரும் அந்த குழிப்பணியாரம் சாப்பிட்டு விட்டு அவர்கள் செல்கிறார்கள், பிரிந்து செல்கிறார்கள். பிரிந்து செல்கிற போது ஓவியா அந்த பேருந்தில் ஏறுகிறாள். அந்த பேர் கிருஷ்ணகிரி போவது. உடனே கவினும் பின்தொடர்கிறான். ஓ, கிருஷ்ணகிரியே போகிறது. உடனே இருவரும் பார்த்து கொள்கிறார்கள், ஆனால் பேசிக்கொள்ளவில்லை. மௌனம் மட்டும் இருவருக்கும் இடையில் பேசிக்கொள்கிறது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் வருகிறது. அப்படியே அவர்கள் ஊருக்கு சென்று விடுகிறார்கள். இப்படியே 3 ஆண்டுகள் கல்லூரி பருவம் போய்கொண்டு இருக்கிறது. கல்லூரியினுடைய முடிவு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் இதற்கிடையில் ஓவியாவும் கவினும் சந்தித்து பேசிக்கொண்டது கிடையாது. கல்லூரியில் இருவரும் நன்கு படிக்கிறவர்கள், மிக திறமையாக படிப்பார்கள். அப்படி படிக்கிற போது அந்த நிறைவு நாள் வருகிற போது, நிறைவு நாளுக்கு முன்னால் போட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கல்லூரியில் ஒரு வித்தியாசமான போட்டியும் வைக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் அந்த போட்டிக்காக காத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் கவிதை போட்டியில் முதல் பரிசு ஓவியா, பாட்டு போட்டியில் முதல் பரிசு ஓவியா என்றிருந்தது. பேச்சு போட்டியில் முதல் பரிசு கவின். ஓவிய போட்டி, அந்த ஓவிய போட்டி தான் வித்தியாசமான போட்டியாக இருந்தது. என்ன, எப்படி அந்த போட்டி? இந்த கல்லூரி பெண்களை ஆண்கள் வரைய வேண்டும், ஆண்கள் வரைய வேண்டும், ஆண்களை பெண்கள் வரைய வேண்டும். இப்படி ஒரு வித்தியாசமான போட்டி கல்லூரியில் இருந்தது. அப்படியெல்லாம் வரைந்த முதல் பரிசு கவின் என்று அறிவிப்பு வந்தது. பயங்கரமாக கைத்தட்டினார்கள். அவன் அந்த ஓவியாவை வரைந்திருந்த அழகு இருக்கிறது, நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஓவியாவுடைய தோழிகள் எல்லாம், என்னடி உன்னை இப்படி வரைஞ்சிருக்கிறான் கவின், ஆமாடி, எனக்கு என் கண்ணாலே என்னை நம்ப முடியல, ரொம்ப ஸ்டைலாக வரைஞ்சிருக்காண்டி உன்னை, எப்படி நல்ல ஓவியண்டி அவன், கவின் சிறப்படி என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள். உடனே கல்லூரியுடைய நிறைவு விழா வந்தது. பசுமை நிறைந்த நினைவுகள், முஸ்தபா முஸ்தபா என்ற பாடலெல்லாம் அங்கே பாடப்பட்டது. கல்லூரி ஒரு வகையாக முடிந்தது. கண்ணீரோடு விடைபெற்று வெளியில் வருகிறார்கள். வெளியில் வருகிற போது ஒரே கனத்த இதயம் தான் எல்லோருக்கும். அப்படியே வருகிற போது தருமபுரி பேருந்து நிலையம் மீண்டும் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். கலகலப்பாக சந்தோஷமாக பேசிய காலங்கள் முடிந்து கண்ணீரோடும் கவலையோடும் பேசுகிற நேரம், அதே குழிப்பணியாரம் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடுகிற போது ஒருவர், இனிமேல் எப்போ நம்ம சந்திக்க போகிறோம் இல்லடி என்று இவர்கள் பேசிக்கொள்வதும், மச்சான் எப்படா நம்மலாம் சந்திப்போண்டா, எல்லாம் வேலை கிடைச்சா அங்கங்கே நம்மலாம் ஃபோன் இருக்குல்ல, ஃபோனில் பேசிக்கலாம் என்று ஒருவர் பேசிக்கொண்டு மீண்டும் பேருந்தில் ஏறுகிறார்கள். ஏறுகிற போது கிருஷ்ணகிரி பேருந்து, ஓவியாவும் கவினும் ஒரே இருக்கையில் அமர்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவனால் பொறுக்க முடியவில்லை. இருவரும் பேசத் தொடங்குகிறார்கள். ஐ லவ் யூ ஓவியா. தேங்க்யூடா. நன்றிண்ணா. என்ன என்று கேட்கிறான். நன்றிண்ணா, உன்னை நானும் காதலிக்கிறேன்டா. ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் போய்விட்டான் கவின். இருவரும் கல்லூரி காலத்தில் நடந்ததெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். என்னை சந்தித்து நீ பேசவே இல்லையடா. எப்படி என்ன சந்தித்து பேசலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ என்னோடு வாழ்ந்திருக்கிற. அப்படியா? அந்த ஓவியம் எப்படா அந்த டிராயிங் வரைஞ்ச? நீ நினச்சேன், வரைஞ்சேன், அவ்வளோதான்.
சான்ஸே இல்லைடா, என்னாலே நம்ப முடியல. அப்படியா? வரைஞ்சிட்டேன்ல, நம்ம அதெல்லாம் வரைவோம்ல. இது மாதிரி வேறவங்களையும் வரைவியா? இந்த கிண்டல் தானே வேணாம். எந்த பெண்ணையும் இப்படி வரைவியா? உன்ன மாதிரி வரைய முடியாது யாரையும் என்று பேசிக்கொண்டே வருகிற போது கிருஷ்ணகிரி வரப்போகிறது. சரி, எந்த ஊருடா நீ? கேட்கிற போதே அவர்கள் தாய்மாமா பக்கத்தில் வந்தவர். ஏய் ஓவியாங்க வா. மாமா நடுங்குகிறாள். ஊரை கேட்கிற போது சொல்ல முடியவில்லை. வா, முதல்ல இறங்கு, முதல்ல இடம் வந்துடுச்சு. யார் அவன்? அவன் கூட உட்காந்து பேசிட்டு வர, நானும் கவனிச்சிட்டு வரேன், என்னடான்ட்டு ஊரை கேட்குற. வா, மிரட்டி அழைத்து சென்று விட்டான். அழைத்து சென்று அவர்கள் அம்மாவிடம், இவளுக்கு ஃபோன்லாம் பிடிங்கிரு, ஃபோன்லாம் கொடுக்காத, இவன் என்ன இப்போ பஸ்ஸில் பேசிக்கிட்டு பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கிறா, இப்படியே விட்டா நல்லா இருக்காது, உடனே நம்ம காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவளுக்கு என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். இருவருக்கும் வேதனை, ஒருவர் சந்தித்து கொள்ள முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம். இவன் ஃபோன் பண்ணி பார்க்குறான், சுவிட்ச் ஆஃப். ஊரை கேட்கலையே என்று மிகுந்த வருத்தம் அவனுக்கு. இப்படியே கொஞ்ச நாள் ஓடிவிட்டது. இவனுக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கிறது. அப்பாயின்மெண்ட் வந்தவுடன் வேலை கிடைத்து விட்டது. வேலை கிடைப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சியோடு அதெல்லாம் மறந்து விட்டது. நினைவுகள் இருக்கிறது எல்லாம் என்ன செய்வது. தன்னுடைய அத்தை ஊருக்கு செல்கிறான். அத்தை ஊர் காதல்பட்டி, கிருஷ்ணகிரியிலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காதல்பட்டி. அங்கே போகிறான். காதல்பட்டியில் போய் இறங்குகிறான். இறங்கினோடனே அத்தை வீட்டுக்கு போகிறான். போன உடனே அத்தை, வாடா 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 வாடா, எப்படி எல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு, ஃபோன் பண்ணிங்க, அதுக்கு தான் அத்தை வந்திருக்கேன் ட்ரீட்டோட. ஓ, எல்லாம் ஸ்வீட் எடுத்துக்கங்க. உள்ளே நுழையிற போதே, உள்ளே நுழைந்தவுடன் ஒரே கலகலப்பு. அடே அப்பா, மோதல் பட்டி கவின்னு வந்துட்டான்டா. எல்லாம் சண்டை கண்டை போட்டுறாதரா? இல்லை, நான் ஏன் சண்டை போடுறேன், ஊர் பேர் அப்படி வச்சுட்டானுங்க. உங்கள் ஊர் பேர் தான் காதல்பட்டி. அடேங்கப்பா, மோதல் பெட்டி காதல் பெட்டி. என்னடா அப்பா, மகிழ்ச்சி. அப்புறம் வேறு என்ன? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன? ஒரு குட்டி பையன் அங்கே அவங்களுடைய அத்தையோடைய பேரன். எனக்கு சாக்லேட்டுன்றான். ஏன்னா இவன் வாங்கிட்டு வந்தது வேறு ஸ்வீட்டு, அவன் சாக்லேட்டுக்கு அழுகிறான். அப்படியே சாக்லேட் வேணுமா? இதோ உனக்கு வாங்கி தரேன். இதுவா, கடைக்கு போகலாமா? என்ன அத்தை, இந்த ஊர் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது, இன்னமும் அப்படியே இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குதே. என்னத்த பட்டிக்காடு, இன்னும் பட்டிக்காடு. டேய், எங்கள் ஊர் அப்படியே பழமை மாறாமல் இருக்குடா. அப்படியா, பழமை மாறாமல் இருக்கா? சரி. என்ன பழமை மாறலையோ. சரி, ரைட், வட குட்டி பையனை கூட்டிக்கிட்டு உடனே அந்த பெட்டி கடைக்கு செல்கிறான். பெட்டி கடைக்கு உள்ளே போனவுடன் ஷாக்கிங். ஓவியா, ஹே கவின், நீ எங்கே இங்கே? இருவரும் மௌனமாகிவிட்டார்கள். அந்த சின்ன வயது ஞாபகம் அவன் மனதை தொலைத்து கொண்டு வருகிறது. அந்த சின்ன பையன் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது, கவின் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது அந்த கடைக்கு, அத்தை ஊருக்கு வந்தது ஞாபகம் வருகிறது. கடைக்கு வருகிறான். ஆண்டி, சாக்லேட் வேணுமா? இதோ தரேன்டா. எவ்வளோ வச்சுருக்க? 1 ரூபா வச்சுருக்க ஆண்டி. 4 சாக்லேட் 1 ரூபாய்க்கு, சரியா? உடனே அவர்களுடைய அந்த கடைக்கார மகள், 3 கொடுமா அவனுக்கு, புதுசாக இருக்குவன். எந்த ஊர்ரா? மோதல் பெட்டி ஆண்டி. ஓ அப்படியா, மோதல் பெட்டியா? சரி. வித்தியாசமாக இருக்குது பேர். 4 சாக்லேட். 3 கொடுமா. அவள் குறும்புத்தனமாக சொல்லுகிறாள். 3 கொடுமா. ஏய், அமைதியாக இருடி. உடனே 4 சாக்லேட்டை வாங்குகிறான். வாங்கின உடனே ஒரு சாக்லேட்டை, அந்த ஆசை சாக்லேட், ஒரு சாக்லேட்டை அவனிடம் கொடுக்குறாள். யாரிடம்? ஓவியாவிடம். உடனே தயங்குகிறாள் ஓவியா. வாங்கிக்கம்மா. அம்மா, சாக்லேட் சாப்பிட வேணான்னு சொல்லுவேன். இல்லை, அவன் விரும்பி, அதாவது ஆசையாக கொடுக்குறான்ல, டே, வாங்கிக்க என்று அந்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்கிறாள். உடனே இன்னொரு சாக்லேட்டையும் தருகிறாள். இந்த 1 ரூபாய்க்கு 4 சொன்னேன்ல, இந்த 4 வச்சுக்க. தேங்க்யூ ஆண்டி. ஏன்னா ஒரு சாக்லேட்டு பாப்பாவை கொடுத்துட்டல்ல, மகிழ்ச்சி. அவளும் 5ஆம் வகுப்பு படிக்கிறவள். உடனே தேங்க்யூ ஆண்டின்னு போய்விட்டான். பொழுது ஓவியா, என்ன கவின், மௌனமாயிட்ட? இல்லை, சின்ன வயசு ஞாபகம் எனக்கு வந்துருச்சு ஓவியா. இதே பெட்டி கடையில் 1 ரூபாய்க்கு 4 ஆசை சாக்லேட் வாங்கினேன். நீ அப்போவே
எனக்கு கொடுமா 3 கொடுன்னேன். ஆனால் நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன். உங்கள் அம்மா அம்மா வீட்டில் இருக்காங்கடா. அப்படியா? அடடா, உங்களுக்கு ஒன்றும் போடவில்லை இவர்களுக்கு. அந்த சின்ன வயதில் நடந்தது. நீதானா ஓவியா என்றவுடன் எனக்கும் ஞாபகம் வந்துருச்சுடா. நீதானாடா கவின் அது? ச, பெட்டிக்கடையில் உருவானதில்லை நம் காதல். இருவரும் சிரித்தனர். பெட்டிக்கடை காதல் இல்லை? அடடடடா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உன்னை சந்திக்கிறேன்னு நினைக்கல. ஃபோன்லாம் பிடுங்கிட்டாங்க எனக்கு. நம்ம காதல் ஒன்று சேர்ந்துருச்சு. இது சாதாரண காதலா? பெட்டிக்கடையில் உருவான காதல் அல்லவா?